தலைப்புச் செய்திகள். ஊடுருவல்காரர்களுக்கு எதிர்க்கட்சிகள் பாதுகாப்பு அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்க குற்றச்சாட்டு. இந்திய இளைஞர்களின் உரிமைகளை பறித்து பழங்குடியினரின் நிலங்களை ஊடுருவல்காரர்கள் ஆக்கிரமிப்பதாக சாடல். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மாதத்தில் கையெழுத்தாகும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஏற்ப 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்க பொருட்கள் வாங்க வாய்ப்பிருப்பதாக தகவல். திமுக ஆட்சியில் மாணவர்கள் ரவுடிகளாக மாற்றப்படுகிறார்கள் என நயினார் நாகேந்திரன் விமர்சனம். இது சமூகத்திற்கே பேராபத்து என எச்சரிக்கை. அமைச்சர் அன்பில் மகேஷ் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் காட்டம். சேலத்தில் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுப்பு. தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் சரியாக இல்லை என போலீசார் தெரிவித்ததாக தகவல். இனி விரிவான செய்திகள். ஊடுருவல்காரர்களுக்கு எதிர்க்கட்சிகள் பாதுகாப்பு அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் நடைபெறாமல் போனது பழங்குடி வகுப்பைச் சேர்ந்த குடியரசுத் தலைவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றும் சாடினார். பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களை அழித்ததற்காக தனக்கு குழி தோண்ட பார்க்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊடுருவல்காரர்கள் இந்திய இளைஞர்களின் வாய்ப்புகளை பறிப்பதாகவும் பழங்குடியின மக்களின் நிலங்கள் அபகரிக்கப்படுவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மாதம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூட்டறிக்கையை இரு நாடுகளும் 4 அல்லது 5 நாட்களில் வெளியிட்ட பிறகு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அரசாணை வெளியிடுவார் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஏற்ப 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்க பொருட்கள் வாங்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சேலத்தில் விஜய் பங்கேற்க திட்டமிடப்பட்டிருந்த பிரச்சார கூட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். தேர்தல் நெருங்கி வருவதால் விஜய் தனது களப்பணிகளை வேகப்படுத்தி வருகிறார். இதனிடையே சேலத்தில் தாளமுத்து நடராசன் மைதானத்தில் விஜய் பங்கேற்கும் பிரச்சார கூட்டத்திற்கு தவேகாவினர் போலீசாரிடம் அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் தேர்தல் வழிகாட்டு நெறிமுறைகள் சரியாக இல்லை என கூறி போலீசார் அனுமதி மறுத்துவிட்டதாக தெரிகிறது. முன்னதாக வேலூரில் கூட்டம் நடத்த விஜய் அனுமதி கோரியிருந்தார். ஆனால் அதற்கும் அனுமதி கிடைக்காததால் சேலத்தில் விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு தவேகாவினர் அனுமதி கோரியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மாணவர்களை திமுக அரசு ரவுடிகளாக மாற்றுகிறது என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் மாணவர்கள் பயங்கர ஆயுதங்களை வைத்திருந்தது நெஞ்சை உலுக்கியதாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் மாணவர்கள் ரவுடிகளாக உருமாறுவதாகவும் இது சமூகத்திற்கு பேராபத்து என்றும் எச்சரித்திருக்கிறார். நடவடிக்கை எடுக்க வேண்டிய அமைச்சர் அன்பில் மகேஷ் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீமைகளை TR ராஜேந்தர் தனக்கே உரிய பாணியில் எதுகை மோனையில் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். உயிருள்ளவரை உஷா பட ரீ-ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நான் ட்ரம்ஸ் அடிப்பேன் ஆனால் தம் அடிக்க மாட்டேன் என்று அடுக்குத் தொடரில் கூறியுள்ளார். என் வாயில் நெருப்பு புகைந்தால் என் வீட்டில் அடுப்பு புகையாது என்றும் TR கூறியுள்ளார். நடிகை சிவாங்கி நடிகர் முகேஷ் ரவியுடன் நெருக்கமாக இருக்கும் போட்டோவை இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். முகேஷ் கம்பி கட்டின கதை என்ற படத்தில் அவர் நடித்திருக்கிறார். அந்த போட்டோவிற்கு அவர் லவ் இமோஜியும் வைத்திருக்கிறார். எனவே இருவரும் காதலிக்கிறார்களா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆனால் இது புது ஆல்பம் பாடலாக இருக்கலாம் என்றும் சிலர் கூறுகின்றனர்.